ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கினோவா வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம். கினோவான்றது ஒன்றுமே இல்லைங்க, அது நம்ம திணை தான். இது அயல் நாடுகளில் கிடைக்கிற ஒரு திணை வெரைட்டி. நம்ம ஊரில் அதை சீமை திணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரெசிபிக்கு ஒரு கப் அளவுக்கு கினோவா எடுத்துக்கலாம். இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. தூசி எடுத்துட்டு ஒரு அலசு மட்டும் அலசி எடுத்துக்கிட்டா போதுங்க. அடுத்து இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்: ஒரு கப்பு கினோவாக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் ப்ரோக்கோலி எடுத்திருக்கேன். நீங்கள் காலிஃப்ளவர் கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஒரு 4-5 பீன்ஸு, இஞ்சி, பூண்டு, இவ்வளவே தாங்க. அப்புறம் இதுதான் தாளிதம். இதை நம்ம நெய்யில் தாளித்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 துண்டு அளவுக்கு அன்னாசிப்பூ. லேசாக வதங்கினதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு ஸ்லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமேட்டு நம்ம நீளமாக மெலிசாக அரைஞ்சி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி மாதிரி ஆனோடனே தக்காளியை சேர்த்துருங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். அது கூட சேர்த்து நம்ம மசாலா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ மசாலா இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஒரு கப்பு அரிசிக்கு நீங்கள் எவ்வளோ உப்பு சேர்க்குறீங்களோ அதில் 3/4 வாசி உப்பு சேருங்க. தேவைப்பட்டால் நம்ம அதுக்கப்புறமேட்டு சேர்த்துக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்ல கிரேவி பதமாக ஒரு 2-3 வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகளை இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ காய்கறியும் சேர்ந்து அந்த மசாலாவில் நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கப் கினோவாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி தேவை. ஆனால் அதுக்கும் மேலே நம்ம வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வெஜிடபிள்ஸ்க்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமேட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அலசி வச்சுருந்த கினோவாவை சேர்த்துடலாம். மொத்தத்தில் நம்ம ஒரு கப் கினோவாவுக்கு 2.25 கப்பு தண்ணி ஊற்றிருக்கோம். இதுக்கப்புறமேட்டு ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாங்க. மூடி போட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமேட்டு நம்ம லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வாட்டருமே நமக்கு ட்ரை ஆகிருக்கும். அதுக்கப்புறமேட்டு சிம் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா கினோவா ஈஸியாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போது சிம்மிலேயே குக் பண்ணலாங்க. மூடி போட்டு குக் பண்ணலாம். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷமும் சிம்மில் 10 நிமிஷமும் குக் ஆனாலே போதுங்க. கினோவா சூப்பராக குக் ஆகிடும். நீங்கள் அதை கைகளில் எடுத்து நசுக்கி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. தேவைப்பட்டால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட சிம்மிலேயே மூடி போட்டு குக் பண்ணுங்க. நீங்கள் உடனே சுட சுட சாப்பிட போகிறீங்க அப்படின்னா நல்லா ட்ரை பண்ணி கூட எடுக்கலாம் நம்ம. ஆனால் இப்போ மதியம் லஞ்சுக்கு பேக் பண்ணுறதா இருந்தால் ஓரளவுக்கு, அதாவது ஃபுல்லாக ட்ரையாக எடுக்காமல் ஓரளவுக்கு சாஃப்டாக மலர்ந்து வரும்போதே எடுத்துடலாம். அப்போது நம்ம மத்தியானம் சாப்பிடும்போது ரொம்ப ட்ரையாக இல்லாமல் மலர்ந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி, இப்போது இந்த கினோவாவை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்கலாம். இப்போது இந்த தானியம் இந்த மாதிரி தான் செடியில் வளருது. எவ்வளோ மணியாக அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போது இதிலேயே ரெட் கினோவா, பிளாக், ஒயிட் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதனுடைய செடிகளும் இந்த மாதிரி தான் கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கினோவாவில் பார்த்தீங்களா நிறைய வெரைட்டிஸ் கலர்ஸில் இருக்குது. அதே மாதிரி இந்த கினோவாலேயே ஃப்ளேக்ஸ் இருக்குது. கினோவாவில் மாவு இருக்குது, அதாவது நம்ம திணை மாவுன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி தான். இது எல்லாத்தையும் விடங்க, கினோவாவில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது அதிகமான புரதச்சத்து இருக்க ஒரு உணவு. நல்ல ஹை ப்ரோட்டீன் வேல்யூ, நல்ல டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணும். கண்டிப்பாக இது க்ளூட்டன் ஃப்ரீங்க. அதே நேரத்தில் பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே உதவுது. அப்போ என்ன அர்த்தம்? ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இதையும் தவிர இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்லைடை கோ த்ரூ பண்ணுங்கள். இது ஒரு சூப்பரான லஞ்ச் ஆப்ஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.